அதற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். நான் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தானுங்க. உங்களுக்காக தான் பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். சரி மேம். 9/4ங்க. 9/4 1987ங்க. 1987 காலை 10:03ங்க. 10:03 AM திருப்பூர். ஆமாங்க. பிறந்த இடம் திருப்பூருங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். கடக ராசி ஆயில்ய நட்சத்திரங்க. கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் இன்னும் ஆகலைங்க. எப்போ நடக்குங்கிற 1987லயா? கிட்டத்தட்ட 38 வயசு ஆகி போச்சே. ஆமாங்க ஆமாங்க. 38 வயசு ஆச்சுனாலே ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்களோடு செவ்வாய் சனி தொடர்பு இருக்கணும்னு சொல்றேனா? ஆமாங்க. இங்க லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கா? ஆமாங்க. லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருந்து 7ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சா? சுக்கிரன் கெட்டு போகாம சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. ஆனா புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதியும் குருவும் நீச்சனாகி ராகுவோட சேர்ந்திருக்கிறதா உங்களுக்கு திருமண தடை. சரிங்க. புத்திர பாக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி நீச்சனாகி இருக்கிறார். நீச்சனாகி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். புதன் 0 டிகிரி, ராகு 17 டிகிரி, குரு 15 டிகிரி. ஆமாம், குருவன் 2 டிகிரியில் இருக்கிறார். தாமதமான புத்திர பாக்கியம். இந்த மாதிரி 35 வயசுக்கு பிறகு திருமணம் ஆகலைனாலே புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும். தாமத புத்திர பாக்கியம். அதை போலவே 7, 8, 2ஆம் இடங்களோடு கண்டிப்பாக பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? சூரிய தசை முடிஞ்சு போச்சு. சந்திர தசை 3ஆம் அதிபதி தசை நடக்குது. 3ஆம் அதிபதி தசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகியே தீரும். ராகு தான் உங்களுக்கு கல்யாணத்தை கொடுப்பார். இப்பெல்லாம் இல்லை. இந்த டிசம்பருக்கு மேல அடுத்த வருஷம் உங்களுக்கு சந்திரதசை ராகு பக்தியில கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். உங்களுக்கு குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியோடு 3, 7, 11 கூடியவர்கள் திருமணத்தை கொடுப்பார்கள். இந்த வருஷம் அதாவது சந்திரதசை ராகு புக்தியில இந்த வருஷம் டிசம்பருக்கு மேல, இந்த தீபாவளிக்கு பிறகு உங்க பொண்டாட்டி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தீபாவளிக்கு பிறகு கரெக்டா உங்க பிறந்த நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தா நான் சொல்ற பலன் 1 மாதம் முன்ன பின்ன வரும். சந்திரதசை ராகு புக்தியில உங்களுக்கு 2026 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் 1 வருஷம் பிறந்துக்கங்க. கல்யாண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியை போல செயல்படக்கூடிய ராகு. திருமணம் நடக்கும். ஒரு பொம்பளை புள்ள முதல்ல பிறக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.